بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மனிதன் ஒரு நல்ல செயலை செய்து அதன் விளைவு அவனுக்கு மட்டுமானதாக இருந்தால் அவனை ஒரு உயிரினமாக கருதுவார்கள். ஒரு நல்ல செயலை செய்து அவனை சேர்ந்தவர்களுக்கு பலன் கிடைத்தால் அவனை மனிதனாக கருதுவார்கள். ஒரு நல்ல செயலை செய்து அதன் மூலம் மனித சமூகத்திற்கே நன்மை விளைமையானால் அவன் மனிதனாக உயர்ந்த மனிதனாக கருதுவார்கள். இந்த அடிப்படையில் மூமீனாக முஸ்லிமாக பிறந்த நம் அனைவரும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில பிறருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் வாழுவது மிக மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: வலா தன்சவுல் ஃபத்ல பைனகும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உபகாரம் செய்து கொள்வதை மறந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் செயல்களை எல்லாம் உற்று நோக்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா பிறர்களுக்கு பயனளிக்கும் வகையில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். முடிந்தவரை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு பயனளிக்கும் வகையிலே அமைய பெற வேண்டும். அதிலே மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்மாலாக முடிந்த அளவு ஏதேனும் சிறிய பெரிய உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். காசு பணம் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, பிறர்களுக்கு துவா செய்யவாவது நாம ஆசைப்படணும். துவா செய்ய முடியாத மனுஷ உலகத்துல யாரேனும் உண்டா? அதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை. முடிந்தா காசு பணத்தை கொடுத்து உதவி செய்யணும், அல்லது யாருக்கேனும் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் செய்தாவது அவங்களுக்கு உதவி செய்யறது. அதுவும் முடியாத போது துவா செய்தாவது அவர்களுக்கு அவர்களுடைய சிரமம் நீங்க உதவி செய்வது. இப்படி உதவி செய்வது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள்: லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு பிரியப்படுவதை பிற சகோதரனுக்கு பிரியப்படாத வரை நீ உண்மையான முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியாது. புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அப்படி நம்முடைய ஈமான் இருப்பதற்கு அடையாளம் என்ன? எனக்கு சிரமம் வந்தா அது நீங்களும் நினைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரியே பிறருக்கு சிரமம் வந்தா அது நீங்களும் நினைக்கணும். அந்த சிரமம் நீங்குவதற்கு நம்மாலான ஏதேனும் உதவி செய்யணும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு பலஸ்தீனத்துல மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு, இவ்வளவு அவ்வளவுன்னு கணக்கு பார்க்க முடியாது, அவ்வளவு சிரமப்படுறாங்க பலஸ்தீனத்துல, காசாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். அப்ப அந்த முஸ்லீமுக்காக முடிந்தவரை நம்மால் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா? காசு பணமாக, நிதியாக முடிஞ்சா செய்யலாம். அல்லது ஏதேனும் ஒரு வகையில துவா செய்ய முடியுமா? முடிஞ்சா செய்யலாம். அல்லது உதவி செய்யணும், அவங்க சிரமங்களை நீக்கணுங்கிறதுக்காக அரசு ரீதியாக ஏதேனும் அழுத்தம் கொடுக்க முடியுமா? போராட்டம் ரீதியாக, ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக ஏதேனும் நம்ம அழுத்தம் கொடுக்க முடியும்னா நாம அந்த போராட்டங்கள்ல, ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்துகிட்டு அழுத்தங்கள் கொடுக்கணும். முடிந்தவரை அந்த காசா மக்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காசா மக்களுக்கு நடந்த நிகழ்வு அல்லாஹ் நாடினா நமக்கு நடக்காம இருக்காதுன்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் நாடினா அடுத்த நொடி அந்த சிரமம் நமக்கு வந்துடலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படி நாம் முடிந்தவரை பிறர்களுக்காக, சிரமப்படுவர்களுக்காக ஏதேனும் ஒரு உபகாரத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உஹது யுத்த களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போரிலேயே அவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய நோவு கண்டது அதுலதான். அதாவது நபி அவர்கள் தலையில தொப்பி, இரும்பு தொப்பி போட்டிருப்பாங்க. போர்க்களத்துக்கு போகும்போது போடக்கூடிய ஒரு மரபு. அப்படி போட்டிருக்கும் பொழுது அந்த யுத்த களத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொப்பி முகத்துல பாஞ்சு கடுமையான காயத்தை உண்டாக்கி, ரத்தம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. கன்னத்துல பதிஞ்ச அந்த இரும்பு துண்டை பிடுங்க முடியாத அளவுக்கு கடுமையா காயம் ஏற்பட்டு இருந்துச்சு. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பல்லு ஷஹீதாக்கப்பட்டது அந்த தினத்துலதான். நபி அவர்களுக்கு நிறைய சேதாரம் வந்தது உஹது யுத்த களத்துலதான். சஹாபாக்கள் யுத்தம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக, ரசூலுல்லாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, அதுக்கு முதலுதவி கொடுக்கறதுக்காக நிறைய பேர் போனாங்க. நிறைய பேர் போகும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பாருங்க அங்கே வேதனை இங்கே வேதனை அப்படி எல்லாம் சொல்லி புலம்பல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சகோதரர்களை என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, எப்ப பக்கத்துல நம்முடைய சகோதரர் இருக்காரு, அவரை போய் பாருங்க அப்படின்ட்டான். என்ன விடுங்க, அவரை போய் முதல்ல பாருங்க. குறிப்பிட்டு ஒரு தோழரை சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை போய் பாருங்க அப்படின்னு. யாருன்னு கேட்டா அவர்தான் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட காயத்தை அவர் உடம்பில் சுமந்திருந்தார். கடுமையான காயம் அவருக்கு, உடல் முழுக்க காயம், உடல் முழுக்க பொத்த போட்ட மாதிரி, அவ்வளவு வேதனையில இருந்தார். அவர் பாட்டு தனியா புலம்பி படுத்து கிடக்கிறார். யுத்த களத்துல உதவி செய்ய ஆள் இல்லாம ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் நிறைய போனார். நிறைய போய் அவருக்கு தேவையான முதலுதவி எல்லாம் செய்து முடிச்சு அவரை பக்காவா ரெடி பண்ணிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க அப்படின்னு ஹதீசுகள் வருது. இமாம் ஸல்லாபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய வரலாற்று நூலில இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரிய குணமே அதுதான். யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் தன்னை மறந்துட்டு முதல்ல அவங்களுக்கு போய் உதவி செய்வாங்க. முடிஞ்சா உதவி, முடியலனா ரெக்கமெண்டேஷன், அதுவும் முடியாட்டி துவா. இது 3 ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம். களத்துல போய் உதவி செய்வாங்க, அல்லது முடியாத போது ரெக்கமெண்டேஷன் செய்வாங்க, அதுவும் முடியாத போது தூரத்துல இருந்தா இங்க இருந்து துவா செய்வாங்க, தூரத்துல இருந்தா இங்க இருந்து துவா செய்வாங்க. அப்போ சிரமம் கஷ்டம்னு சொல்லி வரும் பொழுது நம்மால் ஆன இந்த உதவிய நாம யாரா இருந்தாலும் பிற்படுத்தாம உடனடியாக செய்யணும். அது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் அப்படிதான் இருந்தாங்க. புகாரியில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு பழக்கமே என்னன்னு கேட்டா, யாரேனும் மதீனாவுல மௌத்தாயிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு வருவாங்க ஜனாசா. ரசூலுல்லாஹ் வந்த உடனே சரி அப்படின்னு தொலை வச்சிட மாட்டாங்க. ஜனாசா வந்துச்சுன்னா முதல்ல கேட்பாங்க, ஹல் அலைஹி தைனுன், எப்பா இவர் மௌத்தா போயிருக்காரு, இவருக்கு கடன் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருக்கான்னு கேட்பாங்க. இது பழக்கம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு ஜனாசா வருது, ரசூலுல்லாஹ் இதே போல கேட்டாங்க, ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு ஏதேனும் கடன் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ மற்றவங்க சொன்னாங்க கடன்லாம் அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு.
அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொலை வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாசா தொலை வச்சா என்னங்க அர்த்தம்? மௌத்தா போனவர் மூமீன்னு அர்த்தம். ரசூலுல்லாவே சான்று சொல்லிட்டாங்க, சாட்சி சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாவே சாட்சி சொன்னவர்கிட்ட அல்லாஹ் போய் ஈமான் ரீதியாக குறுக்கு விசாரணை செய்வானா? நாளைக்கு நிச்சயமா செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ் தொலை வச்சாங்கன்னா அது உயரிய அந்தஸ்து அவருக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அதே மாதிரி, ஹல் அலைஹி தைனுன், எப்பா உங்க சகோதரருக்கு இவருக்கு ஏதேனும் கடன் இருக்கா? ஆமா கடன் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்டாங்க, ஹல் தரக்க ஷையன், இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்டாங்க அடுத்த கேள்வி. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா 3 வெள்ளிக்காசு வீட்டுல வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து அவர் கடனை அடைச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோடனே ரெண்டாவது ஜனாசா தொலை வச்சாங்க. அடுத்து ஒரு ஜனாசா மதீனாவுக்கு பள்ளிவாசலுக்குள்ள வருது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபல் அலைஹி தைனுன், எப்பா இவர் மேல ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னா, ஆமா இவர் கடன் விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்த கேள்வி, ஹல் தரக்க ஷையன், கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது காசு பணம் வச்சிருக்காரா அப்படின்னா சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல கடன் இருக்கு, கடனை அடைக்க காசு பணம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்க உங்க சகோதரருக்கு தொலை வச்சுக்கங்க, நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தொலை வைக்காட்டி பெரிய அதாவது புண்ணியத்தை இழந்தவரை போல, நற்சான்றை இழந்தவரை போல. சஹாபாக்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கிறாங்க. மௌத்தா போனவர் நல்ல மனுஷன். கடனுங்கிறது வாழ்க்கையில எல்லாத்துக்கும் வந்து போறதுதான். ரசூலுல்லாவுக்கு கூட கடன் வந்து போனதா இல்லையா வாழ்க்கையில? மிகப்பெரிய பணக்காரர், மதீனாவிலேயே பெரிய பணக்காரர் யாருங்க அன்னைக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் வாழ்க்கையில இருந்தது. அப்ப கடன்ல இருந்து யாரும் தப்புறதில்லை. இன்னைக்கு நாம கூட நம்ம வாழ்க்கையில கடனே வாங்காம இவர் பிறந்து வளர்ந்து ஆளாகி மௌத்தா போயிட்டார் அப்படின்னு ஒரு ஆற சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க அந்தஸ்துக்கு தகுந்தவாறு கடன். கோடீஸ்வரனுக்கு கோடியில கடன், லட்சாதிபதிக்கு லட்சத்துல கடன், 1000 சம்பாதிக்கிற 1000த்துல கடன், இப்படி எல்லாத்துக்கும் கடன் இருக்கு. அப்போ அந்த மூமினு கடனாளியா இருக்காரு, அடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தொலை வைக்க மாட்டேன்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. பக்கத்துல இருந்தார் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாரு, சல்லி அலைஹி யா ரசூலுல்லாஹ், நீங்க இவருக்கு எப்போதும் போல எல்லாருக்கும் மாதிரி ஜனாசா தொலை வைங்க. அலைய தைனுஹு, அவர் பட்ட கடனுக்கு நான் பொறுப்புதாரி அப்படின்றார். நான் பொறுப்புதாரி. அவர் எவ்வளவு கடன் பட்டிருக்காரு, இந்த கடனை பூரா நான் அடைச்சிடுறேன், நான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கிற மாதிரி நீங்க அவருக்கு ஜனாசா தொலை வைங்க. அப்பதான் அபூ கத்தாதா ரலியல்லாஹு கேட்டாங்க, எப்பா நிச்சயமா கடன் அடைச்சிருவியா அவர் கடனை? ஆமா கடன் அடைச்சிருவேன், நீங்க பயப்பட வேண்டாம், தாராளமா தொலை வைங்க அப்படிங்கிற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜனாசா தொலை வைத்தார்கள். புகாரியில நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அபூ கத்தாதா ரலியல்லாஹு இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகிறார்கள், பெரிய பெரிய அந்தஸ்து கிடைப்பதற்கு நம்மாலான ஏதேனும் உதவி பிறருக்கு செய்ய வேண்டும். மௌத்தா போய் ஜனாசாவா கிடக்குறாரு, அவருக்கு பெரிய கஷ்டம் என்ன? ரசூலுல்லாஹ் தொலை வைக்காம இருக்கிறதா. அந்த கஷ்டத்தை நீக்கினது யாரு? அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா. அந்த கஷ்டத்தை நீக்கி ரசூலுல்லாஹ் ஜனாசா தொலை வைக்கப்பட்டு ரசூலுல்லாவே அவருக்கு நற்சான்று சொல்லப்பட்டு அவர் கபரிலே வைக்கப்படுகிறார் என்றார். அதற்கெல்லாம் காரணம் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போலத்தான் தன்னுடைய சகோதரர்களை, தன்னுடைய தோழர்களை இப்படித்தான் உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். அதாவது ஒருத்தரை பெரிய பிரச்சனைன்னு கொண்டு வர்றாருன்னு வைங்களேன், மொத்த பிரச்சனையும் ஒருத்தரால அடைக்க முடியும்னா அடைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய பிரச்சனைங்க அவருக்கு, அவ்வளவு பெரிய பிரச்சனை என்னாலெல்லாம் முழுமையா தீர்க்க முடியாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் கொடுத்து அவருக்கு தீர்க்கணும். காசு பணம் கொடுக்க முடியாத ரெக்கமெண்டேஷன், அதுவும் முடியாத சத்தம் இல்லாம ஒவ்வொருத்தர உட்காந்து அவருக்கான துவா. எதையாவது ஒண்ணு செய்யலாமா இல்லையா? எதையுமே நான் செய்ய மாட்டேன், யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன், யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா இவன் மூமீனே இல்லைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இவன் மூமீனே கிடையாது, முஸ்லிமே கிடையாது, இவன் அதாவது ஈமான்தாரியா வாடுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை உள்வாங்கி
சக்கராத்து நிலைமையில கூட உதவி செஞ்சிருக்காங்க பிறர்களுக்கு. சக்கராத்து நிலைமை தனக்கு தேவையாக இருந்த போதும் கூட. எருமூக்கு யுத்த களம் கடுமையான யுத்தம். அதாவது முஸ்லிம்கள் குறைவு, முஸ்லிம்களுடைய எதிரி பன்மடங்காக இருந்தாங்க. யுத்த களம் எல்லாம் ஓரளவுக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக முடிஞ்சு நிறைய சஹாபாக்கள் அந்த யுத்தத்துல ஷஹீதானாங்க. குறிப்பா குர்ஆன் ஹாஃபில்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு நடந்த பெரிய யுத்தம் என்னங்க? எருமுக்கு யுத்தம் தான். குர்ஆன் அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் குர்ஆன் நூலாக தொகுக்கப்படல. அந்த யுத்தத்திற்கு பிறகுதான் குர்ஆன் நூல் வடிவில் தொகுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? எருமுக்கு யுத்தத்துலதான் நிறைய குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில்கள் மரணம் அடைந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். காரணம், ஹாஃபில்கள் எல்லாம் மௌத்தா போயாச்சுன்னா குர்ஆனும் காணா போயிருமா இல்லையா? அதன் பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சொல்லி இப்படி ஹாஃபில்கள் எல்லாம் போயாச்சுன்னு சொன்னா குர்ஆனும் காணாம போயிரும், குர்ஆனை பூரா நீங்க நூல் வழியில தொகுங்க அப்படின்னு தொகுப்பதற்கு ஆலோசனை கொடுத்தாங்கன்னு பாக்குறோம். அந்த யுத்த களம் முடிஞ்சிருச்சு. யுத்த களம் முடிந்த பொழுது கடுமையான காயங்களிலே பல சஹாபாக்கள் அங்கங்க கிடக்குறாங்க. குத்துயிரும் கொலையுயிருமா அப்படியே கடுமையான வேதனையில முணங்கிக்கிட்டு அங்கங்க கிடக்குறாங்க. அப்படி கடந்த பொழுது ஒருவர் இப்படி கிடக்கிறார். அதாவது ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா கடுமையான வேதனையில இருக்கார். தண்ணி கேட்கிறார். மௌத்தா போறாரு, தண்ணி கேட்கிறாரு தாகத்துல. ஒரு தண்ணியில தோல் துருத்தி நிறைய தண்ணியை தூச்சிக்கிட்டு சில சஹாபாக்கள் போய் வாயை துறங்க, உங்களுக்கு ஊத்துறேன், தண்ணி ஊத்துறேன், தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கண்ணிலேயே ஜாட கேட்டுறாரு. பக்கத்துல ஒருத்தர் என்ன மாதிரியே வேதனையில சக்கராத்துல போய் கிடக்குறாருப்பா, அவருக்கு போய் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்துல ஓடுனா இக்ரிமா இப்னு அபி ஜஹல் ரலியல்லாஹு தஆலா அவர் கிடக்கிறார். கடுமையான வேதனையில புலம்பிக்கிட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு கிடக்கிறார். அவருக்கு வாயை திறங்க தண்ணியை ஊத்துவோம் அப்படின்னு போனா அவர் கஞ்சாட காட்டுறார். என்ன மாதிரி எனக்கு பக்கத்துல ஒருத்தர் வேதனை இருக்காரு, அவருக்கு போய் தண்ணியை ஊத்துங்க. அங்க போனா அயாஷ் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர் அங்கே கிடக்கிறார். தண்ணி ஊத்தலாம்னு போனா அவர் மௌத்தாயிட்டார். மூணாவது யாரு? அயாஷ், அவர் மௌத்தாயிட்டார். ஆனா அல்லாஹ்வே மூணாவது மௌத்தாயிட்டாரு. அடுத்து இக்ரிமாட்ட ஓடுனா இக்ரிமா தண்ணி வர்றதுக்குள்ள மௌத்தாயிட்டார். இக்ரிமா தான் மௌத்தாயிட்டாரு. அடுத்து ஹாரிஸ் ஓடுவோம்னா ஹாரிஸும் மௌத்தாயிட்டார். யோசிக்கணும். இறுதி நேரம் கடுமையான தாகம் எடுக்குது, ஹாரிஸ நோக்கி தண்ணி வருது, எனக்கு வேணா அவருக்கு கொடு, இக்ரிமா எனக்கு வேணா அவருக்கு கொடு. இப்படி தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் தானே அவருக்கு இருக்கும், எனக்குள்ள தாகம் தானே அவருக்கு இருக்கும். என் தாகத்தை விட அவர் தாகத்தை தனி, அதுவே என் தாகம் தனிந்ததை போல என்று அந்த சஹாபாக்கள் மௌத்தா போற நேரத்துல கூட, அதாவது தனக்கு ஏற்பட்ட வேதனை பிறருக்கு ஏற்பட்ட வேதனையாக நினைத்து அந்த வேதனையை தீர்ப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இமாம் பாக்கித்தி ரஹிமஹுல்லா இந்த வரலாறுகளை ஆதாரபூர்வமானதாக தன் நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை கேட்டாங்களாம் அல்லாஹ்ட்ட, இறைவா நீ படைத்த மனித படைப்பிலேயே உனக்கு பிடித்தமான மனிதன் யார்? அப்ப அல்லாஹ் சொன்னா, எனக்கு பிடித்த மனுஷன் யாருன்னு கேட்டா, தன் சகோதரன் காலில் முள் குத்தினால் கூட அந்த வேதனை தனக்கானது என்று எவனேனும் வருந்துவானேயானால் அவன்தான் எனக்கு மனிதனையே மிக பிடித்தமானவன். ஒரு முள்ளு அடுத்தவனுக்கு குத்துனா கூட அந்த வேதனை அவனை விட இவனுக்கு வேதனை மாதிரி தெரியணும், அவ்வளவு வருத்தத்தை இவனுக்கு உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால் இயல்பாக அப்படி ஒரு மனம் இவனிடத்தில் இருந்தால் பிறர் வேதனை தன் வேதனையாக நினைத்து அதை துயர் துடைப்பதற்கு ஆசைப்படுவானேயானால் அவன்தான் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவன் அல்லாவிடத்துல. நிறைய தொழுதா அல்லாட்ட அந்தஸ்து வாங்கிக்க முடியுமா? நிறைய நோன்பு வச்சு, நிறைய ஹஜ் உம்ரா பண்ணி, நிறைய அது இது பண்ணி, அதை விட பன்மடங்கு அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டுமையானால் பிறர் துன்பங்களையும் துயரங்களையும் அதை சரி செய்வதற்கு, அதை இல்லாமல் ஆக்குவதற்கு யாரு ஓடி போய் உதவி செய்யறானோ அந்த மனநிலை இயல்பா இருக்கணும், அடுத்தவனுக்காக இருக்கக்கூடாது. ஹாஜியார் கொடுத்தார், ஹாஜியார் அதை செய்தார், இதை செய்தார், பேரு வாங்கணும் புகழ் வாங்கணும் அப்படின்னு சின்ன உதவி செஞ்சாலும் பெரிய உதவி செஞ்சாலும் அல்லாட்ட நல்ல பேர் கிடைக்காது.
எப்படி இருக்கணும்? உள்ளம் தானா எந்த நிலைக்கு வரணும்? யாரேனும் கஷ்டப்படுறாங்களா, அவங்க கஷ்டங்களை முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் ஒரு வகையில உதவணுமே அப்படின்னு உள்ளத்துல இயல்பா இருக்கு இல்லையா? அந்த இயல்பான குணம் உடையவரை தான் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவன் என்பதாக விவரமாக எடுத்துரைக்கிறான். அப்போ நாம நிறைய முடிந்தவரை இயல்பா, அதாவது இயலாத மக்களுக்கு நிறைய துவா செய்யும். மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர் முஸ்லிம் இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ், அவரு தன்னுடைய சகோதரி மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் கொஞ்ச காலத்துல மௌத்தாயிடுவேன், அடுத்து நீ ஏதோ நீ ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ற மாதிரி கேள்விப்பட்டேன், இப்ப என்னால ஹஜ்ஜு பயணம் போக முடியாது, ஏன்னா இவர் பகதாதுல இருக்கார், மதீனார் நீண்ட தூரம், அதாவது ஈராக்ல இருந்து மதீனாவுக்கு பயணம் பண்ண போறார், ஹஜ்ஜுக்காக போக போறார். தன்னுடைய சகோதரி மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னாரு, அப்பா நீ நேரா ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ் ஜியாரத்தெல்லாம் முடிச்சுட்டு நீ ஊரு வரும் பொழுது இந்த பக்கத்துல ஒரு 10,000 வெள்ளி காசு வச்சிருக்கேன், அதை எடுத்து கொண்டு போய் ரசூலுல்லாஹ் மீது உள்ள பிரியத்தால் மதீனாவில் யாரு ரொம்ப சிரமப்படுறாங்களோ அந்த வீட்டுக்கு இந்த 10,000 வெள்ளி காசை கொடுத்துருன்றார். 10,000 வெள்ளி காசுங்கிறது அன்னைக்கு பெரிய பன்மடங்கு, அதாவது சில கோடிகளுக்கு சமமான காசு. இன்னைக்கு நம்முடைய பார்வையில ஒரு 5 கோடி 10 கோடி எவ்வளவு பெரிய ரூபாய், அதை போல ஒரு பெரும் ரூபாய் 10,000 வெள்ளிக்காசுகள் என்பது ஒரு திரண்ட சொத்தை அவர் கையில கொடுத்து மதீனாவின் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்றார். அதே மாதிரி இந்த அப்துல்லா சொல்றார், நான் நேரா ஹஜ்ஜ முடிச்சுட்டு மதீனாவுக்கு போய் ஜியாரத்தை முடிச்சுட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்கிறேன், மதீனாவிலேயே பரம ஏழை, ரொம்ப கஷ்டப்படுற ஏழை யாருன்னு சொல்லுங்க. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அந்த ஊருக்கு ஒதுக்கு புறத்துல அந்த வீடு இருக்கு பாரு, அந்த வீடுதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவுப்பா அப்படின்னு நேரா அந்த வீட்டுக்கு போனார். தான் தாய் மாமா வசியத்து பண்ணதை சொன்னாரு, எங்க மாமா சொன்னாங்க இப்படி இப்படின்னு, அதான் அந்த காசை கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கிழவி அவ சொல்றா, அப்துல்லா நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நான் கஷ்டப்படுறேன்னு மதீனா மக்கள் சொன்னாங்களா, இருக்கட்டும், என்ன வர ரொம்ப கஷ்டப்படுறது என் பக்கத்து வீட்டுக்காரமா ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மாவுக்கு போய் கொடு அப்படின்னு இவ சொல்றா. அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டு அம்மா சொல்றா, இல்லப்பா என்னை விட முந்திர வீடு தான், அவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் அந்த காசு சரியா இருக்கும், அவங்கள்ட்ட போய் கொடு. அப்போ அப்துல்லா இங்கிட்ட யாருக்கும் கொடுக்கறதுன்னு தள்ளாடுறார். அப்ப அந்த 2 வீட்டு அம்மாவும் வெளியே வந்தாங்க, வீட்டை விட்டு வெளியே சொல்றாங்க, அப்துல்லா நஹனு வஜீரானா, அதாவது அப்துல்லா இங்க வாப்பா, வறுமையில ஃபில் ஃபக்ரி சவாவன், வறுமையில நாங்க 2 பேரும் சமமா தான் இருக்கோம், அவளும் வறுமையில இருக்கா, நானும் வறுமையில இருக்கேன், அப்படின்னா இந்த கொண்டு வந்த காசை 2 பேத்துக்கு மத்தியில பங்கு வை, அந்த 2 பேத்துக்கு மத்தியில பங்கு வச்சு எனக்கு ஒரு 5,000 காசு, அவளுக்கு ஒரு 5,000 காசு, அப்படின்னா கொடுத்துட்டு போ அப்துல்லா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அப்துல்லா ரஹிமஹுல்லா தன்னுடைய செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு கையம் ரஹிமஹுல்லா சிஃபத்துல் சஃப்வா என்ற நூல்ல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காரு. இப்னு கையம் சாதாரணமான மனிதர் அல்ல, எதையும் சுண்டி பார்த்து நிகழ்வுகளை உண்மை என்றால் மட்டும் பதிவு செய்யக்கூடியவர். அவர் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார் என்றால் வறுமையில் இருக்கக்கூடிய மதீனத்து பெண்களுக்கு எவ்வளவு உயரிய பண்பு இருக்கிறது. வறுமைதான், கஷ்டம்தான், சிரமம் தான், அப்படி இருந்த போதும் கூட என்னை விட அவளுக்கு கொடு, இல்ல என்னை விட இவளுக்கு கொடு அப்படிங்கிற நிலை இருக்க, அது உயர்ந்த தியாகத்தின் பண்பாடு. அந்த மதீனாவுடைய மக்கள் இன்றைக்கும் அப்படிதாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும், அதாவது மக்காவுல போய் நீங்க ஒரு பொருள் வாங்கும் பொழுது, அதே மதீனாவுல போய் ஒரு பொருள் வாங்கும் பொழுது வாங்குபவர்கள் உணர்ந்து பார்க்கலாம், மக்காவாசிகள் இன்றும் கூட கடுமையாக இருப்பார்கள். 10 ரியால்னா 10 ரியால் நிப்பான் மதீனாக்காரன், மக்காக்காரன், அதுல இருந்து குறைக்க மாட்டான் அவ்வளவு வேகத்துல, அப்படியே குறைச்சா 1 2 கொடுப்பான். ஆனா மதீனா மக்கள்கிட்ட போய் வியாபாரம் பண்ணும் பொழுது 10 ரியாலா 9க்கு தர முடியாதான்னு கேட்டா, எடுத்துட்டு போ 10 ரூபா 9 ரூபாய்க்கு எடுமா. இன்னைக்கு யதார்த்தம், இன்றைக்கும் அப்படித்தான் மதீனத்து மக்கள் எப்படியேனும் யாருக்கேனும் உபகாரிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உபகாரிகளாக வாழ்கிறார்கள். காரணம், நபி அவர்களுடைய உள்ளங்களை அவ்வளவு பண்பட்ட உள்ளமாக மாற்றினார். அவ்வளவு பண்பட்ட உள்ளம் 1400 வருடங்களை கடந்த போதும் கூட மதீனத்து மக்களுடைய அந்த பண்பு இன்றைக்கும் அப்படியே வறண்டு போகாமல் பசுமையாகவே இருக்கிறது என்றால் நபி அவர்கள் போதித்த நிலைப்பாடு அப்படி. அதனால் கஷ்டம் சிரமம் என்று வரும்பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும். வரலாற்றுல இப்படி எல்லாம் எழுதுறாங்க, வியாபாரிகள் எப்படி இருந்தாங்க. பண்டைய துருக்கி, பழைய கால துருக்கியில அதாவது இப்படி ஒரு நிலை இருந்துச்சான்.
கடையை திறந்த உடனே வியாபாரிகள் ஒரு சேரை தூக்கி கடைக்கு முன்னாடி வச்சிருவாங்களாம். கடைக்கு முன்னாடி வச்சுட்டு முதல் போனின்னு சொல்றோம்ல, முதல் வியாபாரம் நடந்தவன அந்த 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 நாற்காலியை தூக்கி கடைக்குள்ள போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அதாவது யாரேனும் ஒருத்தர் ஒரு வியாபாரம் முடிச்சிட்டார், அந்த நாற்காலி தூக்கி உள்ள போட்டாச்சு, ரெண்டாவது ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா கடைக்காரர் அந்த ரெண்டாவது கஸ்டமர் வியாபாரம் ஆக மாட்டார். என்னன்னு சொல்லுவார், எப்பா நான் முதல் வியாபாரம் முடிச்சிட்டேன், அந்த கடை சேர் வெளியே கிடக்குப்பா, அந்த கடையில முதல்ல வியாபாரம் நடக்கல, உனக்கு தேவையான பொருள் அந்த கடையில போய் வாங்கிக்க அப்படின்னு யார் சொல்லுவா? கடை நடத்தக்கூடிய ஓனர் சொல்லுவாராம். வரலாறு இருக்கு. பண்டைய துருக்கி மக்கள் இப்படிதான் வியாபாரம் பார்த்தாங்க. அதாவது என் கடையில முதல் போனி நடந்துருச்சு, என் சகோதரன் கடையில முதல் போனி நடக்கல, அங்க போய் வியாபாரம் பாரு அப்படின்னு சொல்ற பண்பு இருக்கு. அது எவ்வளவு உயர்வானது. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. என் கடைக்கு மட்டும்தான் வியாபாரம் நடக்கணும், பக்கத்து கடைக்காரன் நொடிஞ்சு ஒண்ணுமில்லாம இருக்கிறதா வித்துட்டு போய் பஞ்ச பராரியா தெருவுல போனாலும் இவருக்கு கவலை இல்லை, முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுற அந்த கடையை நான் வாங்கிக்குவா, அப்படிதான் இந்த சிந்தனை போய்கிட்டு இருக்கே தவிர. ஆனா அந்த மக்கள் அப்படி இல்ல, எல்லோரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த பண்டைய துருக்கி மக்களிடத்துல இப்படி எல்லாம் இருந்தது என்று பார்க்கிறோம். உஸ்மானிய பேரரசு நடந்துச்சு, முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஹலீஃபாவினுடைய பொறுப்பு. அந்த காலங்கள்ல இன்னும் கடையை பத்தி இப்படி சொல்றாங்க, வியாபாரிகள் எப்படி இருப்பாங்க, அன்னைக்கு இருந்த செல்வந்தர்கள் எப்படி இருந்தாங்க. ஒரு கடைக்கு ஒரு வியாபாரி போறார், போய் ஒரு 8 ரூபாயை கொடுத்து 4 ரூபாய்க்கு பொருளை வாங்கிக்கிட்டு இது 4 ரூபாய் பொருளை வேணாம் பாரு. ஏன் வேணான்னு சொன்னா, அந்த கடையில ஒரு பைய தொங்குமா, அன்னைக்கெல்லாம் எல்லா கடையிலும் இந்த நாற்காலி மாதிரி ஒரு பைய தொங்கும். அந்த பையில அவர் சொல்லுவாரு, எப்பா 4 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கிட்டேன், மீதி 4 ரூபாய் பொருளை நீயே அந்த பைக்குள்ள போட்டுரு, தேவையானவங்க வந்தாங்கன்னா இந்த பைக்குள்ள பொருள் இருக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரியே ஏதேனும் ஒரு தேவையானவங்க கடைக்கு வர்றாங்கன்னா இந்த கடைக்காரன் முதல்ல கேட்பார், ஏமா உனக்கு என்ன வேணும், இது வேணும், இந்த பையுக்குள்ள நீ கேட்கிற பொருள்லாம் இருக்கு எடுத்துக்கன்னு சொல்லுவார். அப்படி எடுக்கும் பொழுது அந்த அம்மா முழுசையும் எடுக்கார், அந்த கஷ்டப்படுறவங்க முழுமையும் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சோண்ட எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்ட வச்சுட்டும் போயிருவாங்களாம். கடைக்காரு கேட்பாரு, உனக்கே ரொம்ப கஷ்டம், இந்த 4 ரூபாய் பொருள் உள்ள இருக்கு, முழுசா எடுத்துக்கைய வேணாம், எனக்கு 2 ரூபாய் பொருள் போதும், என்ன மாதிரி கஷ்டப்படுறவன் பின்னாடி ஒருத்தன் வருவான், அவனுக்கு இந்த 2 ரூபாய் பொருளை கொடுப்பாங்களாம். இப்படி எல்லாம் பழைய காலத்துல வியாபாரங்கள் பார்த்திருக்கிறார்கள். இது உயர்வான பண்பா இல்லையா? அதனாலதான் முஸ்லிம்கள் அன்னைக்கு செழிப்பா வாழ்ந்தாங்க, கண்ணியமா வாழ்ந்தாங்க. முஸ்லிம்கள் போற இடமெல்லாம் வெற்றி. ஒரு காலத்துல ஏன் தமிழகத்தில் கூட முஸ்லிம்கிட்ட போய் வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னவர்கள் உண்டா இல்லையா? முஸ்லிம்கள் நாணயமாக நடந்து கொள்வார்கள் என்று சொன்ன காலம் இருந்ததா இல்லையா? பாய்மார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று சொன்ன காலம் இருந்ததா இல்லையா? பாய்மார்கள் கலப்படம் செய்ய மாட்டார்கள் என்று சொன்ன காலம் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அப்படியே தலைகளதான் சொல்லுவான், பாய்ட்ட போவாத, பெரிய டுபா கூரை, அவன் ஏமாத்திடுவான், அவன்கிட்ட நம்பாத அப்படிங்கிற காலம் இன்னைக்கு மாறி வந்திருக்கா இல்லையா? அதாவது பழைய காலத்து மக்கள் பிறர் சிரமங்களை போக்குவதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். நற்பேறு தானாக வந்தது, வெற்றி தானாக வந்தது, பரக்கத்து தானாக வந்தது. கொஞ்சம் யோசியுங்களேன், நம்ம வீடுகள்ல நானி 10 பிள்ளை பெற்றிருப்பார், எந்த நோயும் இல்லாமல் 80 வருஷம் வாழ்ந்தாரு. எப்படி 80 வருஷம் வாழ்ந்தாரு, சிறப்பா தான் வாழ்ந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒன்ன பெத்து புட்டு என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு பிள்ளை, அதிகபட்சம் 2 பிள்ளை, அதையும் இன்னைக்கு தாண்டது இல்ல. அதுக்கும் கூட 2 பிள்ளை பெத்தாச்சுன்னு புருஷனும் வேலைக்கு, பொண்டாட்டியும் வேலைக்கு. எப்படி இப்படி எல்லாம் இன்னைக்கு பரக்கத்தில்லாத வாழ்க்கை. அப்போ நம்மளுடைய காலம் வேறு, அவர்களின் காலம் வேறு. அவர்கள் பரக்கத்தாக எப்படி வாழ முடிந்தது என்றால், பிறர்கள் சிரமப்பட்டால் கஷ்டப்பட்டால் ஓடி போய் உதவி செய்யும் பண்பும் பழக்கமும் இருந்தது. அதாவது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பாய் ஒரு நிகழ்வை இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது அரபியினுடைய வலைதளம் இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறது. சிரியாவுல ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். உண்மை நிகழ்வை இப்படி பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆசிரியர் பெண் சொல்கிறார், பதிவு செய்த நிகழ்வு என்னவென்றால், எங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இடையில ஒரு டெஸ்ட் வைப்போம், சின்ன பரீட்சைகள் வைப்போம். காலாண்டு, அரையாண்டு, முழாண்டை தாண்டி இடையில ஒரு பரீட்சை வைப்போம். அந்த பரீட்சையில அந்த பிள்ளைகள்ட்ட நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அதாவது
பரீட்சையில நல்ல மார்க்கை 100க்கு 100 வாங்கினா உங்களுக்கு இன்னும் என்ன புது பொறுப்பு, அதாவது பரிசு தருவோம் அப்படின்னு அறிவிக்கும் பொழுது, ஒரு முறை நாங்க எங்க பள்ளிக்கூடத்துல என்ன அறிவிக்கிறோம்னு கேட்டா, புது செருப்பு தருவோம் மாணவிகளே, நீங்க நல்லா படிங்க, இந்த பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே பிள்ளைங்க பூரா நல்லா படிச்சு 100க்கு 100 எல்லா பிள்ளையுமே வாங்கிருச்சு மார்க். எல்லா பிள்ளையுமே வாங்கிருச்சு. பரிசு என்னமோ ஒரு செருப்பு தான், ஒரு ஜோடி செருப்பு தான். யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கும் பொழுது அந்த டீச்சர் அம்மா சொல்லுது, உங்க பேரை எல்லாம் எழுதி ஒரு பானைக்குள்ள போடுங்க, அதையெல்லாம் குலுக்குவோம், குலுக்கி ஒரு பேரை எடுப்போம், அந்த ஒருத்தருக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நீங்க எல்லாருமே மார்க்ல சமமா இருக்கீங்க, படிப்புல சமமா இருக்கீங்க. அப்ப யாருக்காவது அறிவிச்ச ஜோடி செருப்பை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் எழுதி தாம் பேரை எழுதி உள்ள போட்டுச்சு. போட்ட உடனே எடுத்தா அந்த எடுத்த உடனே ஒரு பேரு வருது, அதாவது அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பேரு வருது. அந்த பேர் வந்த உடனே அந்த பிள்ளை யாருன்னு கூப்பிட்டு அந்த டீச்சர் அம்மா அந்த செருப்பை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அனுப்பின பிறகு மீண்டும் அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். அந்த பானைக்குள்ள மீண்டும் கையை விட்டு சீட்டை எடுத்தா எல்லா சீட்டும் எழுதியிருக்கு. எல்லா சீட்டும் எழுதியிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம்னா, அந்த அம்மா தன் கணவர்கிட்ட சொல்லி அழுகுது. அதாவது பபுங்கிற மாணவி வறுமையில இருக்கிறவ, கடுமையான கஷ்டத்துல இருக்கிறவ, அவ போட்டிருக்க செருப்பு தேஞ்சு தேஞ்சு ஓட்ட விழுந்துருச்சு. அந்த மாணவிகள் கூட என்ன முடிவு பண்றாங்க, புது செருப்பு நமக்கு வேண்டாம், வபவும் போகட்டுமே, வபவும் வாங்கிக்கிட்டுமே அப்படின்னு தன் பேரை தவிர்த்து விட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த சிந்தனை வருகிறது, இந்த பெண் வாங்கட்டும், இவள் வாங்கட்டும், இவளுக்குத்தான் புது செருப்பு இப்போது தேவை என்று அந்த சின்ன பிள்ளைங்க கூட சிரமப்படுறதுக்கு உதவி செய்தா இல்லையா? சிரியாவுல நடந்த நிகழ்வு, அதாவது அரபினுடைய பேஸ்புக் பக்கத்துல அந்த ஆசிரியைய தன்னுடைய கிராமத்தின் கதையை பதிவு செய்திருக்கிறார் என்றால், ஒரு குழந்தைக்கு கூட என்ன வருது, பிறர்களுக்காக நன்மை செய்யணும், ஏதேனும் முடிஞ்ச வரைக்கும் அந்த உதவுகிற மனப்பான்மை வேணும் அப்படிங்கிற நிலை இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் தான், அதாவது உலகத்தினுடைய அனைத்து பகுதியில் இருந்தும் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய இடங்கள்ல நோன்பு வச்சாங்க, நிறைய இடங்கள்ல துவா குனூத்து அது இதுன்னு ஓதி அல்லாஹ் ஓரளவுக்கு ரப்புல் ஆலமீன் இறக்கப்பட்டு காசாவுடைய மக்கள் மீது கொஞ்சம் லேசா அவங்களு சுபிட்சத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா முழு சுபிட்சத்தின் காசா மக்களுக்கு தர வேண்டுமே ஆனால் இங்க இருந்துகிட்டு நாம அவங்களுக்கு துவா செய்யணும், நாம அவங்களுக்கு துவா செய்யணும். அதையும் தாண்டி காசா மக்களுக்காக ஏதேனும் நிதி திரட்டப்படுமையானால் அந்த நிதியில நம்முடைய பெரும் பங்கு அவங்களுக்காக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் இல்ல, முடிந்தா ஒரு மாதத்தின் வருமானம், அதையும் தாண்டி ஒரு வருடத்தின் வருமானம், முடிந்தவரை நம்ம அந்த மக்களுக்காக, காசா மக்கள் பசியாக, பட்டினியாக, தாகமாக, போதிய உடை இல்லாம, மருத்துவம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக முடிந்தவரை நிதி உதவி செய்வது, முடிந்தவரை அவர்களுக்கு துவா செய்வது, அவர்களுக்காக நலனில் நாம் இங்க இருந்து அக்கறை கொள்ள வேண்டும். இங்க இருந்து காசாவில நடக்கிறது எனக்கு என்னாச்சு, காசாவில அடிபடுறது என் மாமனும் இல்ல, மச்சானும் இல்ல, அண்ணனும் இல்ல, தம்பியும் இல்ல, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போனா அந்த மனநிலை இருக்க மோசமான மனநிலை, அருவருப்பான மனநிலை. அதே சிரமம் இல்லை, அதை விட பன்மடங்கு சிரமம் அல்லாஹ் நாடினால் அந்த கெட்ட உள்ளம் படைத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட முடியும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த காசா மக்கள் நிம்மதியாக சுபிச்சமாக பழைய வாழ்க்கை வர வேண்டுமே ஆனால் முடிந்தவரை நாம் இருகரம் தூக்கி அவர்களுக்காக ஓரொரு சொட்டு கண்ணீரோடு துவா செய்ய வேண்டும். இறைவா, காசா மக்களுக்கு நீ முழு சுதந்திரத்தை தா, முழு நிம்மதியும் ராகத்தையும் சுபிச்சத்தையும் தா என்று அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அதே போல இந்தியாவினுடைய வடபகுதியில நிறைய மூமின்கள், முஸ்லிம்கள் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக, மூமின் என்ற ஒரே காரணத்திற்காக நிறைய அடிக்கும், உதைக்கும், கொலைக்கும், கொள்ளைக்கும் ஆளாகிறார்கள். அவர்களுக்காக இங்கே இருந்து நாம் துவா செய்ய வேண்டும். அப்போ துவாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம். அதை உள்வாங்கி அவர்களுக்கு நாம் துவா செய்வது, அவர்களுக்கு ஏதேனும் நிதி கொடுத்து உதவுவது, அவர்களுக்கு ஏதேனும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்த அரசுக்கு நாம் அதிக அழுத்தங்களை கொடுத்து அரசு ரீதியா உதவியை அங்கே நகர்த்தி கொண்டு போவது, இப்படியான மனநிலை நமக்கு வந்து ஆக வேண்டும். வல்லோன் அல்லாஹு தஆலா காசா மக்களுக்கு அவர்களுடைய துயரங்களை எல்லாம் நீக்கி நிம்மதியும் சந்தோஷத்தின் சுபிட்சத்தையும் மீண்டும் வளமாக அவர்களுக்கு வழங்குவானாக.
உலகத்தில் மூமின்கள் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் நிம்மதியும் ராகத்தையும் சுபிட்சத்தையும் அவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.